ஒரு நாட்டில் முன்னொரு காலத்தில் ஸ்டீன் மெட்ஸ் அப்படின்னு ஒரு அறிவியல் அறிஞர் வாழ்ந்துட்டு வந்தார். ரொம்ப இறக்க சுபாவம் உள்ளவர். பொதுவாக விஞ்ஞானிகளும் பார்த்தா தங்களோட ஆராய்ச்சிக்காக எலியில் பூரா அறுத்து பார்ப்பாங்க. எலிகளுக்கு அவங்க கண்டுபிடிச்ச மருந்தெல்லாம் கொடுத்து டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க. அப்படி அது இறந்துருச்சுன்னா அதையும் கூட ஒரு பாடமாக எடுத்துகிட்டு அவங்க செயல்படுவாங்க. இதுதான் வழக்கம். ஆனால் ஸ்டீன் மெட்ஸ் அப்படிங்கிறவர் எலிகளுக்கும் கூட ஒரு அது மேலே இறக்கம் கொண்டு வாழ்ந்தார். அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு அதிசயமான விஷயம். எப்படின்னா, ஒரு நாள் அவருடைய நண்பர் அவரை பார்க்குறதுக்கு வந்திருக்காரு. ஸ்டீன் மெட்ஸ் என்ன பண்ணிட்டு நிறைய போர்வையில் போத்திட்டு இருந்தார். அப்போ அவர் உடல் குளிரில் நடுங்கிட்டு இருக்குது. அப்போ அவருடைய நண்பர் கேட்குறாரு, பக்கத்தாண்டி தானே அந்த கணப்பு இருக்குது, அதாவது தீ மூட்டுற இடம் இருக்குது, அதை நீ தீ மூட்டி குளிர் காயலாமல்ல அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதாவது தீ மூட்டி என் குளிர் காயலுமே அவங்க ஏரியாவில் அப்படி இருக்குது. குளிர்காயின்னு ஒரு அடுப்பு இருக்குது, அதில் விறகெல்லாம் போட்டு குளிர்காயலாம். ஆனால் இவர் குளிரில் நடுங்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு இப்படி கேட்குறாரு, இனி இந்த மாதிரி அதில் தீ போட்டு குளிர்காயலாமல்ல, ஏன் இப்படி போரி போட்டு நடுங்கிட்டு இருக்கிற போரி அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ அந்த விஞ்ஞானி அவரை பக்கத்தாண்டி கூட்டிகிட்டு போய் காட்டுறாரு. என்னென்னா, அங்கே பாருங்க, அதில் எலி குஞ்சுகளுமே 7 டன் இருக்குது. அதுகளில் தீ வச்சா எங்கே போகும் பாவா, அதனால அதுகளை அங்கேயே இருக்கட்டு, அது போனதுக்கப்புறம் நான் தீ போட்டு சூடு எடுத்துக்கிறேன், அதாவது நான் ஹீட்டு உருவாக்கிறேன், அப்புறம் பார்த்துக்கலாம், பாவாவெல்லாம் எங்கே போக அடிப்படை போட்டு ரொம்ப அன்பாக சொன்னார். அப்பேற்பட்ட ஒரு நல்ல அறிவியல் மேதையும் அந்த காலத்தில் வாழ்ந்தார் அப்படிங்கிறமா இந்த சம்பவம் மூலிமா தெரிஞ்சுக்கணும். அவர் பெயர் ஸ்டீன் மெட்ஸ்.